Good afternoon everyone. Welcome to TAF Tamil UPSC channel by TAF IAS Academy. இன்னைக்கு இந்த எடிட்டோரியல்ல நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். அந்த டாபிக் தான் First International Day for Biosphere Reserves. A chance to expand the world's biosphere footprint. November 3 will be the first International Day for Biosphere Reserves to be celebrated beginning from 2022. So, இன்னையிலிருந்து நவம்பர் 3லிருந்து இன்டர்நேஷ்னல் டே ஃபார் பயோஸ்பியருங்கிற ஒரு நாளை வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. ஃப்ரம் இந்த வருஷத்துலேருந்து 2022லேருந்து The World Network of Biosphere Reserves WNBR was formed in 1971 as a backbone for biodiversity conservation, ecosystem restoration and living in harmony with nature. So இந்த WNBR World Network of Biosphere Reserves என்ற ஒரு அமைப்பை வந்துட்டு 1971 ஃபார்ம் பண்ணுறாங்க. இது எதுக்குன்னா எக்கோசிஸ்டமை வந்து ரிஸ்டோர் பண்ணுறதுக்கும் பயோடைவர்சிட்டியை வந்து பாதுகாக்கிறதுக்கும் அதே நேரத்தில் லிவிங் இன் ஹார்மனி வித் நேச்சர் அப்படின்னா என்னென்னா மனிதர்கள் வந்து இயற்கையோட ஒன்றி வாழ்கிறதுக்காகவும் இந்த அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. There are now 738 properties in 134 countries, including 12 in India, 4 in Sri Lanka and 3 in Maldives. ஸோ டோட்டலாக வந்துட்டு இந்த அமைப்பில் 738 ப்ராப்பர்ட்டிஸ் இப்போதைக்கு இருக்குது. இந்த 738 ப்ராப்பர்ட்டிஸும் 134 கண்ட்ரீஸில் இருக்குது. நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா 12 இருக்குது. ஆக்சுவலாக இந்தியாவில் வந்து 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்குது. பட் இங்கே 12ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நார்த் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய 6 வந்துட்டு இவங்க வந்துட்டு கன்சிடர் பண்ணலை. ஸோ அதுக்கு பதிலாக 4 in Sri Lanka and 3 in Maldives மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Bangladesh, Bhutan and Nepal do not have biospheres as yet, but help is on its way. The South and Central Asia MAB Reserve, MAB na Man and the Biosphere Network meeting is planned for 2023 to advance biosphere reserve establishment and management. UNESCO is ready to assist in carrying out a professional potentiality analysis. In addition, an expert mission has been planned for spring 2023 to Bhutan, India's northeast and the Sundarbans in Bangladesh. ஸோ நம்ம இந்தியாவில் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருந்தாலும் நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரிஸான பங்களாதேஷ், பூட்டான் அண்ட் நேபாளுக்கு இன்னும் பயோஸ்பேஸ் வந்து இல்லை. பட் ஆனால் டெக்னிக்கலாக பயோஸ்பேஸுங்கிறது இருக்குது. பட் யுனெஸ்கோவால் இன்னும் அது வந்து அங்கீகரிக்கப்படலை. பிகாஸ் அது ஏன்னா அவங்களோட கவர்மெண்ட்ஸ் இன்னும் அந்த ஸ்டெப் எடுக்காததுனால. ஸோ இதுக்கான ஒரு மீட்டிங் வந்துட்டு 2023 பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதே நேரத்தில் யுனெஸ்கோவும் இதுக்கு அசிஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு டீம் அனுப்பி இதுக்கு ஒரு அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. An ideal platform to network WNBR. The WNBR, an amazing network of sites of excellence, is a unique tool for cooperation through sharing knowledge, exchanging experiences, building capacity and promoting best practices. Its members are always ready to support each other. This kind of help extended through the network is a great importance because the ecological carrying capacity of the planet Earth has been exceeded. We have to revert to living in harmony with the nature, to breathe clean air again, have access to enough good water, eat nutritious and affordable food and live in dignity. Our planet has been set up uniquely in the solar system so that ecosystems can function and provide a home for all living creatures from whatever vantage point we look at nature conservation. An environmental culture or even a religious point of view, it is our responsibility to respect nature. So இந்த WNBR என்ற ஒரு அமைப்பு இவங்க வந்துட்டு பெஸ்ட் ப்ராக்டிசஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. எதுக்கான பெஸ்ட் ப்ராக்டிசஸ்னால் ஒரு எக்கோசிஸ்டம் வந்துட்டு எப்படி மெயின்டைன் பண்ணணும், பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பெஸ்ட் ப்ராக்டிசஸ். ஸோ இதோட மெம்பர் கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த எர்த்து வந்து பார்த்தோன்னா அதோட தன்மை, அதோட கெப்பாசிட்டியை வந்துட்டு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸீட் ஆகிடுச்சு. ஸோ அதால் எவ்வளோ உயிரை வந்துட்டு கேரி பண்ண முடியுமோ அந்த லிமிட்டை தாண்டி தான் இப்போ எக்ஸீட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம திருப்பி பழையபடி எர்த்தை கொண்டு வரணும்னா நம்ம வந்து நேச்சரோட ஒன்றி வாழ்ந்தால் மட்டுமே முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படின்னா நம்ம இயற்கை காற்றை வந்துட்டு
அதாவது க்ளீன் ஏரை வந்து சுவாசிக்கணும். அதே நேரத்தில் நம்ம சாப்பிட்றதுக்கான உணவு மற்றும் தண்ணீர் வந்து போதுமான அளவுக்கு இருக்கணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து சத்துள்ளதாக இருக்கணும், நியூட்ரிஷியஸ் ஃபுட்டாக இருக்கணும். அதே நேரத்தில் அஃபோர்டபுளாகவும் இருக்கணும், ரொம்ப ஹை காஸ்ட்லியாகவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃபில், ஸோ இந்த சோலார் சிஸ்டமில் வந்துட்டு நம்ம எர்த்து வந்துட்டு யூனிக்கான ஒரு செட்டப்பில் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகுது. அது எப்படின்னா பேஸ்ட் ஆன் தி எக்கோசிஸ்டம்ஸ். அந்த எக்கோசிஸ்டம்ஸ் தான் வந்துட்டு உயிர்களுக்கு வந்து ஒரு இருப்பிடமாக வந்து வாழுது. எக்கோசிஸ்டம்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு பீஸ் ஆஃப் லேண்டில் இருக்க அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் வித் தேர் சரௌண்டிங்ஸ்க்கு பேர் தான் எக்கோசிஸ்டம்ஸ் சொல்லுவாங்க. The best concept for living in harmony with nature that exists in the United Nations system is the WNBR, making these places more important today than ever before, where humans are thriving and realigning to live with nature. ஸோ இந்த WNBRன்ற அமைப்பு யுனைடெட் நேஷன்ஸோட ஒரு சிஸ்டம். ஸோ இதுதான் வந்துட்டு நேச்சரோட மனிதர்கள் ஒன்றி வாழணுங்கிற ஒரு பெஸ்ட் கான்செப்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒக்காபுலரி வந்து ரிவர்ட் அப்படின்னா ரிட்டர்ன் பேக் அண்ட் ஏர்லியர், பழைய நிலைமைக்கே திரும்பி போகிறதுக்கு பேர் தான் ரிவர்ட். டிக்னிட்டி அப்படின்னா எக்ஸலன்ஸ். வேண்டேஜ் அப்படின்னா என்னென்னா அட்வான்டேஜ். த்ரைவிங் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல், வெற்றிகரமான, அதான் சக்ஸஸ்ஃபுல், த்ரைவிங். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் சவுத் ஏஷியா. ஸோ சவுத் ஏஷியாவில் இருக்கக்கூடிய பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் எல்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க என்னென்னு. ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். In South Asia, over 30 biosphere reserves have been established. The first one was the Hurulu Biosphere Reserve in Sri Lanka with 25,500 hectares of tropical dry evergreen forest. In India, the first biosphere reserve was designed by UNESCO in 2000, namely the Blue Mountains of the Nilgiris, stretching over Tamil Nadu, Karnataka and Kerala. India's network of reserves has gone from strength to strength. Considering the massive long-term threats to human survivability, besides pandemics and armed conflicts such as biodiversity loss, climate change, pollution and population dynamics, accelerated by the blind belief in technology solutions for all problems, we need many more biosphere reserves globally. ஸோ சவுத் ஏஷியாலே வந்துட்டு பார்த்தோன்னா ஓவர் தென் 30 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வந்து இருக்குது. பட் இதில் வந்துட்டு எது ஃபஸ்ட்டு ஒன்றுன்னு பார்த்தோன்னா ஸ்ரீலங்காவில் இருக்க ஹுருலு பயோஸ்பியர் ரிசர்வ் தான். இதோட கவரேஜ் வந்து பார்த்தோன்னா 25,500 hectares ஆஃப் ட்ராபிக்கல் ட்ரை எவர்கிரீன் ஃபாரஸ்ட் வந்து இது கவர் பண்ணுது. ஸோ இந்தியாவிலே எது ஃபஸ்ட்டு பயோஸ்பியர் ரிசர்வ்னு சொல்லி பார்த்தோம்னா நீல்கிரிஸ் மவுண்டன்ஸில் இருக்கிற த ப்ளூ மவுண்டன்ஸ். இது எந்தெந்த ஸ்டேட்லாம் கவர் ஆகுதுன்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு, கர்நாடகா அண்ட் கேரளா. இது எப்போ வந்துட்டு யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டுச்சுன்னா 2000. ஸோ ஹியூமன்ஸோட சர்வைவலுக்கு சில லாங் டேர்ம் த்ரெட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா பயோடைவர்சிட்டி லாஸ், அப்புறம் காலநிலை மாற்றம், அதுக்கப்புறம் பொல்யூஷன் அண்ட் பாப்புலேஷனால் வர எஃபெக்ட்ஸ். அப்புறம் அதே நேரத்தில் இது எல்லாத்துக்குமே நம்ம டெக்னாலஜிக்கலாக நம்ம சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற நம்மளோட ஒரு பிளைண்ட் பிலீஃப்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும்தான் இருக்குது. அது என்னென்னா நம்ம பயோஸ்பேஸை வந்து நிறையா வந்துட்டு கொண்டு வரணும். குளோபலி கொண்டு வந்தால் மட்டுமே நமக்கு ஹியூமன்ஸ்க்கான சர்வைபிலிட்டி பாசிபிலிட்டி வந்துட்டு ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க. South Asia offers countless options. India is a vast subcontinent and an emerging superpower of unlimited opportunities. It has become an important global player on environmental sustainability issues. India is likely to become the world's most populated country in 2023. ஸோ சவுத் ஏஷியாலே வந்துட்டு இந்தியா ஒரு பெரிய சப்கான்டினென்ட்னு சொல்கிறாங்க வித் அன்லிமிட்டெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ அதே நேரத்தில் இந்தியா வந்துட்டு 2023 சைனாவோட மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரிங்கிற ஒரு அந்தஸ்தை பெற்றோன்னு சொல்கிறாங்க. Spain India comparison. Spain, with a landmass of 5,06,000 square kilometers and a population of 4.4 million, is one of the elite participating WNBR countries globally with 53 properties. In a comparison with the surface size of Spain to India, 3.3 million square kilometers, and the India's human population is
of about 1.4 billion people, it appears a good idea to carry out a potentiality analysis of biosphere reserves in India with a focus on the seven sisters in northeast India. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பெயின் அண்ட் இந்தியாவுக்கான ஒரு பயோஸ்பியருக்கான ஒரு கம்பேரிசன் கொடுக்குறாங்க. ஸோ இந்தியா அண்ட் ஸ்பெயினை வந்துட்டு டைரெக்டாக கம்பேரிசன் பண்ண முடியாது, பிகாஸ் இதோட லேண்ட் மாஸ் அண்ட் பாப்புலேஷன்ஸ் வந்து டிஃபர் ஆகிறதுனால ஸ்பெயினுக்கு வந்துட்டு நம்ம நார்த் ஈஸ்ட் இந்தியாவை வந்துட்டு கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஸ்பெயினில் வந்துட்டு ஓவர் 53 பயோஸ்பியர் ரிசர்வ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தோன்னா ஸோ பயோஸ்பியர் ரிசர்வ்ஸில் வந்துட்டு டோட்டலாக 3 zones இருக்கும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஜோன் வந்து பார்த்தோன்னா ட்ரான்சிஷன் ஜோன், செகண்ட் ஜோன் வந்து பார்த்தோன்னா பஃபர் ஜோன், தேர்ட் ஜோன் வந்து பார்த்தோன்னா கோர் ஜோன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஜோனில் வந்துட்டு பார்த்தோன்னா ட்ரான்சிஷன் ஜோனில் சில ஹவுசஸ் அண்ட் நம்ம தங்குமிடம்றதுக்கான ஒரு பெர்மிஷன்ஸ் வந்து அலவுட். அதே நேரத்தில் ஃபிஷ்ஷிங், டூரிசம் அண்ட் ரெக்ரியேஷனுக்கு வந்து இங்கே அலவுடு. டீனா டூரிசம் ரெக்ரியேஷன், எம் ஃபார் மானிட்டரிங் அண்ட் ரிசர்ச், இ ஃபார் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங், இது எல்லாமே வந்துட்டு இந்த ஜோனில் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு அடுத்து இருக்க ஜோனான பஃபர் ஜோனில் வந்துட்டு இதே சேம் டூரிசம், ரெக்ரியேஷன், மானிட்டரிங், ரிசர்ச், எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் அலவுட். பட் இங்கே தங்குறதுக்கான செட்டில்மெண்ட் அண்ட் ஃபிஷரிஸ்க்கு வந்து அலவுட் கிடையாது. ஒன்லி கேட்டில் கிரேசிங் மட்டும் அலவுட், அதாவது புல் மட்டும் மேய விடுவாங்க. இதுக்கப்புறமான லாஸ்ட் ஜோன், அதாவது கோர் ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி மானிட்டரிங் அண்ட் ரிசர்ச் மட்டும்தான், சயின்டிஃபிக் பர்சன்ஸ் மட்டும்தான் அலவுட், வேறு யாரும் உள்ளே அலவுட் கிடையாது. பிகாஸ் அங்கே வந்துட்டு அனிமல்ஸ்க்கான ஒரு எந்தவித ஒரு டேஞ்சரும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கோர் ஜோனில் வந்து யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி மானிட்டரிங் அண்ட் ரிசர்ச் பர்பஸ்க்கு மட்டும்தான் உள்ளே அலவுட். அதே மாதிரி செட்டில்மெண்ட்ஸுக்கும் உள்ளே அலவுட் கிடையாது. செட்டில்மெண்ட்ஸ் வந்து ஒன்லி ட்ரான்சிஷன் அண்ட் பஃபர்ஸ், ட்ரான்சிஷன் ஜோனில் மட்டும்தான் செட்டில்மெண்ட்ஸ் அலவுட். அதே மாதிரி ஃபிஷ்ஷிங்கும் இங்கே மட்டும்தான் அலவுட். பஃபர் ஜோனில் டூரிசம் அலவுட், அதாவது யாருனாலும் போய் பார்க்கலாம், பட் ஆனால் அங்கே செட்டில் ஆக முடியாது, அதாவது தங்க முடியாது. என்ன தான் ட்ரான்சிஷன் ஜோனில் வந்துட்டு அவங்க செட்டில்மெண்ட்ஸ் அலோவ் பண்ணாலும் சர்டன் டைப் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டெசிபலுக்கு மேலே சவுண்ட் எமிட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் ட்ரான்சிஷன் ஜோனில் இருக்கும். So alpine ecosystem. South Asia has a very diverse set of ecosystems with Bhutan, India and Nepal combined having thousands of glaciers surrounded by lakes and alpine ecosystems. So இந்தியாவோட கம்பைன் பண்ணி பூட்டான் அண்ட் நேபாளுக்கு வந்துட்டு நிறைய டைவர்ஸான எக்கோசிஸ்டம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் இன்க்ளூடிங் ஆயிரக்கணக்கான கிளேஷியர்ஸ் இருக்குது, அதே நேரத்தில் லேக்ஸ் அண்ட் ஆல்பைன் எக்கோசிஸ்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆல்பைன் எக்கோசிஸ்டம்னா என்னென்னா, ஒரு எக்கோசிஸ்டம் வந்துட்டு ஒரு மவுண்டெயின்லேயோ இல்லை டாப் ஆஃப் தி மவுண்டெயின்லேயோ இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் ஆல்பைன் எக்கோசிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்டிக்கல் பை எரிக் ஃபால்ட். It highlights biosphere reserves have all developed science-based management plans where local solutions for sustainable human living and nature conservation are being tested and best practices applied. Issues of concerns include biodiversity, clean energy, climate, environmental education, and water and waste management supported by scientific research and monitoring. All biosphere reserves are internationally recognized sites on land, at the coast, or in the oceans. Governments alone decide which areas to nominate. Before approval by UNESCO, the sites are extremely examined. If approved, they will be managed based on a plan, reinforced by creditability checks, while remaining under the sovereignty of their national government. ஸோ இந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸுக்கெலாம் சில பல கன்சர்ன்ஸ் இருக்கும், சில இஷ்யூஸ் ஆஃப் கன்சர்ன்ஸ் இருக்கும். ஸோ அந்த இஷ்யூஸ் ஆஃப் கன்சர்ன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட் அது பயோடைவர்சிட்டியான்னு பார்ப்பாங்க, க்ளீன் எனர்ஜி, கிளைமேட், என்விரான்மெண்ட், எஜுகேஷன் இருக்கா, வாட்டர் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பராக இருக்கா, அதே மாதிரி சயின்டிஃபிக் ரிசர்ச் அண்ட் மானிட்டர் வந்துட்டு அங்கே வந்து சப்போர்ட் பண்ண முடியுமா, இது எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு எந்தெந்த ஏரியாஸ் வந்துட்டு பயோஸ்பியராக அறிவிக்கணுங்கிற ஒரு நாமினேஷன் வந்து யுனெஸ்கோவுக்கு சென்ட் பண்ணுவாங்க. தென் யுனெஸ்கோ வந்துட்டு இந்த சைட்ஸ் எல்லாம் வந்துட்டு தரவாக வந்து எக்ஸாமின் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாமின் பண்ணதுக்கு அப்புறமே தான் ஒரு அந்த பீஸ் ஆஃப் லேண்டுக்கு வந்துட்டு அது வந்து பயோஸ்பியர்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் அது பேஸ்டான ஒரு பிளான் பேஸ் பண்ணி அங்கே வந்துட்டு சில செக்ஸ் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிப்பாங்க.
ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் நேபாள் பூட்டானுக்கு வந்துட்டு இன்னும் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வந்து எதுவுமே அங்கீகரிக்கப்படலை யுனெஸ்கோவால். A perspective. Some of the countries in South Asia do not yet have any or enough biosphere reserves. In most, if not all cases, the political will is certainly there, but there is a lack of know-how and financial resources. Of course, more financial support from the richer nations and the private sector would be desirable to advance biosphere reserves in these countries. Bangladesh, Bhutan and Nepal are on our priority list. The existence of the new world network of mountain biosphere reserves provides a welcome opportunity for Bhutan and Nepal to establish their first biosphere reserves and participate in the world network. நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி சர்டன் கவர்மெண்ட் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்தால் மட்டுமே யுனெஸ்கோ வந்துட்டு அந்த லேண்டை வந்துட்டு பயோஸ்பியராக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதே நேரத்தில் ஒரு பொலிட்டிக்கல் வில் இருக்கணும். அதே நேரத்தில் ஸோ அவங்க இந்த இதுக்கு ஸ்டெப் எடுக்காதனால தான் அவங்க வந்துட்டு நேபாள் அண்ட் பூட்டானில் எந்த விதமான ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ்ஸும் வந்து இல்லை. ஸோ நம்ம இந்தியன் கண்ட்ரியை பொறுத்தளவுக்கு பங்களாதேஷ், பூட்டான் அண்ட் நேபாள் தான் நம்மளோட ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்காங்க. அங்கே தான் பயோஸ்பியர் ரிசர்வ் வரணும்னு. ஸோ இது எதால் சாத்தியம் அப்படின்னா இந்த வேர்ல்ட் நெட்வொர்க் ஆஃப் மவுண்டன் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வந்துட்டு பூட்டான் அண்ட் நேபாளுக்கு வந்துட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் பயோஸ்பியர் ரிசர்வ்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்க போகிறாங்க. If these pockets of hope can expand with at least one biosphere reserve per country in Bangladesh, Bhutan and Nepal until 2025, with additional biosphere reserves in India, Northeast and along the coast, it will give realization to millions of people that a better future is truly possible, one where we will truly live in harmony with nature. Expanding biosphere reserves across the world, especially in Asia, will help millions of people realize a better future, one that is in harmony with nature. நம்ம இயற்கையோட ஒன்றி வாழணும்னா அதுக்கு ஒரே ஒரு தீர்வு வந்துட்டு இந்த மாதிரியான பயோஸ்பியர் ரிசர்வ்ஸை வந்துட்டு குளோபலாக வந்துட்டு ப்ரமோட் பண்ணணும். அதே மாதிரி நிறையா பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணணும். இது ஏன் அப்படின்னா இது வந்துட்டு சுற்றுச்சூழலுக்கு வந்துட்டு ஒரு நல்ல விதமான ஒரு எஃபெக்டை கொடுக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமேசான் ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு சர்டன் டன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுனால அதுக்கு பக்கத்தில் இருக்க கண்ட்ரிஸும் வந்துட்டு அதால் பெனிஃபிட் ஆகுது. ஸோ நம்ம சவுத் ஏஷியாவில் வந்துட்டு இந்த மாதிரியான நிறையா பயோஸ்பியர்ஸை வந்து நம்ம கொண்டு போனோம்னா ஸோ நமக்கு சுற்றி இருக்க கண்ட்ரீஸ்க்கும் வந்துட்டு அது அப்போ தான் ஒரு பெட்டர் ஃபியூச்சரை வந்து அளிக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே யுனெஸ்கோ அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம்னா யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷ்னல், சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். இது எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா 16th November 1945 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதோட மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து யாரெல்லாம் பார்த்தோன்னா 195 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா பாரிஸ், ஃப்ரான்ஸில் இருக்குது. ஸோ பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இன் இந்தியா இதில் வந்துட்டு நம்ம மேப்பில் கொடுத்துருக்கோம். இந்த பிடிஎஃபை நான் இந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன். இதில் வந்துட்டு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் இன் இந்தியான்னு பார்த்தோன்னா இந்த நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ். இதுலேயே இருக்கிறதுலையே லார்ஜஸ்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் இன் இந்தியான்னு பார்த்தோன்னா கிரேட் ரான் ஆஃப் கட்ச். ஸோ மேப்பில் மார்க் பண்ணியிருக்கோம். இதுக்கு கீழே நம்ம பார்த்துட்டோன்னா எல்லாம் நம்ம 1 by 1 இருக்கிற 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இன் இந்தியா வந்து நம்ம நேம் பண்ணியிருப்போம். ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், அஸ்ஸாம், சத்தீஸ்கர், ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால் எல்லாமே லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.